அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் சென்னை காளிகாம்பாள் கோயிலின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் உள்ள பழைய ஜார்ஜ் டவுனில் பாரிமுனை பகுதியில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் அமைந்துள்ளது இக்கோயில். இக்காளி கோவில் விஸ்வகர்மா சமூகத்தினர் முத்துமாரி ஆச்சாரி தலைமையில் 1640ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. காளிகாம்பாளின் வடிவம். காளி அம்மன் எப்போதும் கையில் தமருகம், சூலம், கட்கம், கபாலம், கேடகம் முதலிய ஆயுதங்கள் கொண்டு கோபரூபத்துடன் காட்சியளிப்பவர். ஆனால் இக்கோவிலில் குடிகொண்டுள்ள அன்னை காளிகாம்பாள் வடிவம் எழில் கொஞ்சும் திருமேனியுடன் ஆணவத்தை அடக்கும் அங்குசமும், ஜென்ம பாப வலைதனில் இருந்து மீட்கும் பாசம், சுகபோகத்தினருக்கும் நல்கும் நீபோத பல மலர் மற்றும் வாதமுத்திரை, சோமன், சூரியன், அக்னி என்ற 3 கண்கள், நவரத்ன மணிமகுடம், வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்த கோலத்துடன் காணப்படுகின்றார். கோவில் வரலாறு. காளி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோவில் முன்னர் சென்னை கடற்கரை பகுதியில் இருந்து 1640ஆம் ஆண்டில் இக்கோவிலினை கடற்கரை பகுதியில் இருந்து தற்போதைய இடத்திற்கு மாற்றப்பட்டு சீரமைக்கும் பணி துவக்கப்பட்டது. 1678ஆம் ஆண்டில் காளிகாம்பாள் கோவில் சீரமைப்பு முடிந்தது. இக்கோவிலுக்கு 1980ஆம் ஆண்டில் 10 மீட்டர் உயரம் கொண்ட புதிய ராஜகோபுரம் நிறுவப்பட்டது. இக்கோவிலுக்கு 2014ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரு புதிய ராஜகோபுரம் நிறுவப்பட்டது. கோவிலின் சிறப்பு. 3 அக்டோபர் 1677 அன்று மராத்திய பேரரசர் சிவாஜி காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்ததாக இக்கோவில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் ஜார்ஜ் டவுன் பகுதியில் தங்கியிருந்த பாதிரியார் இக்கோவிலின் அம்மன் காளிகாம்பாளை தரிசனம் செய்த பிறகு பாடிய யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலில் வருவது காளிகாம்பாள் அன்னையே. கருணையின் வடிவமான காளிகாம்பாள். தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை சரணடைந்து அம்மனை தரிசனம் செய்து அவரின் அருள் பெறுகிறார்கள். கருணை தெய்வமான காளிகாம்பாள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். காளிகாம்பாள் பேசும் தெய்வம். நாம் அவளிடம் முறையிடாவிட்டாலும் கூட நமக்கு என்ன வேண்டும் என்பதை உணர்ந்து அதை நமக்கு செய்து அருள் பாலிக்கின்றவர். மற்ற தலங்களை விட காளிகாம்பாள் எல்லோருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் காரியங்கள் யாவையும் ஈடேற்றி தரும் அன்னையாகவும் போற்றி கொண்டாடப்படுவதற்கு இது போன்ற பல காரணங்கள் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றன. காளிகாம்பாள் ஸ்லோகம். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டுத்தான் காளிகாம்பாள் அன்னையின் ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். முழுமுதற் கடவுளே, மூஷிக வாகனனே, முக்கண்ணன் புதல்வனே, மோதக பிரீபனே, பார்வதி மைந்தனே, பாலனின் சகோதரனே, காட்டின் இருளிலும் கனிவுடன் துணைவரும் காளிகாம்பாள் கவசம் பாடவே முனைகின்றேன். காத்தருள்வாய் கற்பக கணபதியே. அருள்மிகு அம்பிகையின் அருள் பாதம் பணிந்தேனே. ஆனந்த ஜோதியே, ஆதரிப்பாய் எமையே. ஈகப்பர சௌபாகியம் அளித்திடும் தேவியே, ஈரேழு உலகமும் காத்திடும் அன்னையே. உலகம் உய்யவே உலகில் உதித்தவளே, ஊழ்வினையை தீர்த்து உண்மையை காப்பவளே. ஓங்கார நாயகியே, ஓம் சக்தியே, அனைவரும் காத்திடுவாய். இதுவே அன்னை காளிகாம்பாளின் ஸ்லோகமாகும். இதை நீங்கள் தினமும் ஜெபித்து வர உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதுவாயினும் படிப்படியாக குறைந்து அன்னையின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் என்பது உறுதி. அனைவரும் குடும்பத்துடன் அன்னை காளிகாம்பாளை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் பெறுங்கள். வாழ்க வளமுடன்.